ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது வந்து அரிசி காளான்னு சொல்லுவாங்க. இது அவங்க தோட்டம் கொல்லை பக்கத்தில் மழை காலத்தில் கிடைக்கும். இது போல் வெள்ளையாக இருக்கிற மஷ்ரூம் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். இது வந்து முட்டாக இருக்கும். இது போல் இது நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும், மண் இல்லாத. ஒரு 2-3 டைம் நீங்கள் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் போயிடும். இது போல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மஷ்ரூம். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக இலை, பிரிஞ்சி இலை, இது நல்லா போட்டு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயமும் 10 பல் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். இதில் நம்ம இதை நல்லா போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஒரு லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம் வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி அதையும் போட்டு அது கூட வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, 2 தக்காளி இதை போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்து நம்ம அது கூட வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம வந்து 1/4 ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது போல் நல்லா நமக்கு வெங்காயமும் தக்காளி வதங்கினோடனே அதில் 10 பல் முந்திரி பருப்பு சேர்த்து அதையும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுப்போம். இது நல்லா ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வானல் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதிலே கொஞ்சமாக நம்ம தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். தண்ணி கலந்து ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து புதினா இலை கூட சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்து கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வந்து கல்லுப்பு, இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து வதங்கிடுச்சு. இது கூட வந்து இப்போ நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமில் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதை போல் வச்சுருக்கோம். இப்போ இந்த மஷ்ரூம் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதை இப்போ 5 மினிட்ஸ் ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் நல்லா இப்போ நமக்கு வெந்தோடனே இப்போ வந்து நமக்கு மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்து மல்லி இலை தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். இது நீங்கள் சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கூடையும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். பாய் பாய்.